ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எப்பத்தா திறக்கப்படுவாயாக. இந்த மாதம் திறக்கப்படுகிற மாதம். ஆமென். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது தேவன் மூடப்பட்ட கதவுகளை திறப்பார், மூடப்பட்ட ஆசீர்வாதங்களை திறப்பார், மூடப்பட்ட வேலை வாய்ப்புகளை தேவன் திறப்பார், மூடப்பட்ட குடும்ப உறவுகளை தேவன் சீர்படுத்துவார், மூடப்பட்ட ஊழியத்தின் வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. மூடப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த மாதத்தில் இவைகளை நிச்சயமாய் என் தேவன் செய்வார் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நான் நம்புகிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறபடியால் என்னை அழைத்த தெய்வம் இதுவரையிலும் கொண்டு வந்து இதுவரையிலும் ஊழியத்தை நிறுத்தின என் தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிறேன், சொல்லப்பட்ட சகலவற்றையும் என் தேவன் இந்த மாதத்தில் திறப்பாராக. விசுவாசத்தோடு ஆமென் சொல்லலாம். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் காட். நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த செவிடரின் பக்கத்தில் போய் நின்று பெருமூச்சு விட்டு அவர் சொல்லப்பட்ட வார்த்தை எப்பத்தா. நேற்றைக்கு இதை குறித்து நாம் தியானம் செய்யும் பொழுது ஆண்டவர் இதை குறித்து ஒரு சில வெளிப்பாடான வார்த்தைகளை என் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது பேசினார், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அழிக்கும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடிந்து போன ஒரு குடும்பத்தில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அந்த மனுஷனை வாழ வைக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஒரு வார்த்தை அந்த மனுஷனை அழிச்சிடும். வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடியினால தான் ஆண்டவராய் இருக்கிற தெய்வம், பிரைஸ் காட், சூரியன் உண்டாக கடவுதென்றார், சூரியன் உண்டானது. சந்திரன் உண்டாவது என்றார், சந்திரன் உண்டானது. அல்லேலூயா. காண்கிற எல்லாவற்றும் உண்டாக கடவுதென்றார், ஆகாய விரிவு உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. இப்படி எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினால் உருவாக்கினபடியினால் நாம் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதை நீங்கள் எப்பொழுதும் என் நேரமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது மிக கவனமாய் யோசித்து பேச வேண்டியதாயிருக்கும். ஏனென்றால் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நல்லா இருக்கிற மனுஷனை மொத்தமா அழிச்சிடும் ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை போல் நம்முடைய மொழிகளில், நாம் பேசப்படுகிற மொழிகளில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகள் தான் உடைக்கும், காயப்படுத்தும், சீர்படுத்தும். ஒரு சில வார்த்தைகள் வாழ வைக்கும். அதை போல ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து 33 வருடம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அநேக பேருக்கு அவர் அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார். செவிட கேட்க பண்ணி இருக்கிறார், குருடரை நடக்க காண பண்ணி இருக்கிறார், முடவனை நடக்க பண்ணி இருக்கிறார், செத்து போனவனை எழுப்பி விட்டு இருக்கிறார். இப்படி அநேக அற்புதங்கள் நடந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் சொல்லல. அநேக இடத்துல போய் இங்க வான்னு கூப்பிட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவர் சொல்லுவாங்க, எனக்கு கண் பார்வை அடையணும். அப்படியா அப்பாவே இந்த கண்ணை திறந்துரும், கண்ணை திறந்துரும். காதுல கையை வச்சு ஜோம் பண்ணுவார், காது திறந்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் அவர் அற்புதத்தை செஞ்சார். ஆனால் இந்த செவிடன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவர் பேசப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் பேசாமல் அவர் ஒரு வார்த்தை விசேஷமாக பேசுகிறார். எப்பத்தா. ராமன் சொல்லலாமே. விசேஷமாக பேசுகிறார். எப்பத்தா. இதுவரைக்கும் அவர் யாரிடத்திலும் இந்த வார்த்தை அவர் பேசினதில்லை. யாரிடத்தில் இந்த வார்த்தை போய் நின்று எப்பத்தா என்று சொன்னதல்ல. இயேசு கிறிஸ்து மிக மிக அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம் உண்டு. ரொம்ப நேசித்த ஒரு குடும்பம் உண்டு, லாசரின் குடும்பம். அந்த குடும்பத்தில் லாசரு செத்து 4வது நாள் கல்லறை நண்டையில் போய் நின்று இயேசு சொன்னார், கல்லறை எடுத்து மாற்றுங்கள், அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்றுதான் சொன்னார். அங்கேயும் போய் நின்று கல்லை பார்த்து எப்பத்தா என்று சொல்லல. எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவதாக என்று அர்த்தம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கேயும் அவர் போய் நேசித்த அந்த லாசருவினுடைய கல்லறையில் பக்கத்தில் போய் அவர் சொன்னார், அதை எடுத்து மாற்று என்று சொன்னார். இப்படி அவர் அற்புதங்களை செய்திருக்க இவனிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை
காலை நேரத்தில் என் அருமையான தேவ மக்களோடு ஒரு வார்த்தை ஆழமாக சொல்லுகிறார். ஒரு கதவை திறப்பதற்கு ஒரு சாவி தேவை. பிரைஸ் காட். பூட்டப்பட்டவைகளை திறப்பதற்கு சாவி தேவை. அதை போல் இந்த உபவாச ஜெபத்தில் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எவைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எவைகள் எல்லாம் சத்துருவானவனாலும் மனிதனாலும் எவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அடைக்கப்பட்ட சாவி திறக்கப்படுகிற சாவிதான் எப்பத்தா. ஒரு ஆமென் சொல்லலாமே. உன் வாழ்க்கையில் சத்துருவானால் அடைக்கப்பட்டிருக்கிற சகல வாசல்களை திறக்கப்படுவதற்கு தேவன் தந்திருக்கிற சாவிதான் எப்பத்தா. அல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். சார், இந்த சாவி போட்டு திறக்கல, இந்த சாவி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, திறக்கல. திறக்க வேண்டியதற்கு எந்த சாவி போடணுமோ அதை போட்டாதான் திறக்குமா போல உன் வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் ஒரு அதிகாரத்தோடு ஒரு சாவியை உன் கையில் தருகிறார். அந்த சாவியின் வார்த்தை தான் எப்பத்தா. விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லு. அந்த இன்னைக்கு நான் ரொம்ப ஜபத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடிய காலம் காலையில் இரவு முழுவதும் பிரைஸ் கார்டு ஜபம் முடிச்சிருந்து பிரைஸ் கார்டு வீட்டில் இருந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி தாகமாக உங்ககிட்ட பேசுகிற என்ன பண்ணணும் ஒரு ஆமென் சொல்லிங்களே. செத்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் போல உட்காந்துட்டு இருக்கிற ஆவியானவர் ஒரு பொருளை உங்கள் கையில், ஒரு சாவியை உங்கள் கையில் தர்றாராம். அதை வச்சு நீ திறந்துக்கோ, அதை வச்சு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோன்னு ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்லும்போ பிரைஸ் கார்டு அப்படியே கையை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருக்கிற உங்களை எல்லாம் என்னை கெடுக்கிற தெய்வ பிள்ளையே, ஆவியானவர் இந்த சபையில் அசைவாடும்படியாக இடம் கொடுங்கள். ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி பெரிய காரியம் செய்வதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். இன்றைக்கு நான் விசுவாசமா சொல்றேன், அடைக்கப்பட்டவைகளை திறக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தை அடியானுடைய வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நான் சொந்தமாய் பேசின வார்த்தை அல்ல, இது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின வார்த்தை. இந்த எப்பத்தா என்று சொல்லப்பட்ட வார்த்தை அராமிக் மொழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு போதித்தேன் நேற்று. அராமிக் மொழி 3 மொழி பிரைஸ் காட் இயேசு கிறிஸ்து பேசினார். அதுல ஒரு மொழி தான் அராமிக். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அராமிக் மொழி பேசினது ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அராமிக் மொழியினுடைய ஒரு வார்த்தை தான் எப்பத்தா. இன்னொரு வார்த்தை தான் தலி தாகுமி. தலி தாகுமி, எழுந்திரு எழுந்திரு, தலி தாகுமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏலி ஏலி லாமா சமஸ்தானி என்று சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த 3 மொழிகளில் ஒரு முக்கியமாய் அவர் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் எப்பத்தா. அவர் எப்பத்தா என்று சொன்ன உடனே அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டது. பிரைஸ் காட். பெருமூச்சை விட்டார், வானத்தை பார்த்தார், எப்பத்தான்னு சொன்னார். உடனே அந்த காதை பிடிச்சு வச்சிருந்த பிசாசு அவனை விட்டு மாறினது. அவனுடைய சவிய பல வருடங்களா அடைச்சு வச்சிருந்த பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கரண்ட் ஒரு சுவிட்ச் போட்டா ஒரு லைட் டக்குன்னு எரியுது, ஒரு சுவிட்ச் போட்டா ஒரு ஃபேன் டகான்னு கறங்குது. அது போல பிரைஸ் காட், நீ எப்பத்தா என்று சொன்ன உடனேயே உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் ஒரு நொடி, ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், கண்ணிமைக்கிற நிமிஷம் கூட வேண்டாம், அதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ பண்ண நீ ஆராதிக்கிற தெய்வம் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை தட்டி, அப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஒரு அரை செகண்ட் கூட உங்களுக்கு வேண்டாம். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவரே ஒரு நொடி கூட வேண்டாம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஒரு நொடி கூட வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ போய் மணிக்கூர் கணக்கில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுல தப்பில்ல, ஜெபிக்கணும். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசத்தோட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, எப்பத்தா. ஹல்லேலூயா. எப்பத்தான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல. அதுல எவைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில திறக்க போறார். நம்பர் 1, மூடப்பட்ட கதவுகளை தேவன் நமக்கு திறப்பாராக. ஹல்லேலூயா சொல்லலாமே.
மூடப்பட்ட கதவுகளை தேவன் நமக்கு திறப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் அடைத்து வைத்திருக்கிறான் பிசாசு? வருமான மார்க்கங்களை பிசாசு இன்னைக்கு அடைச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு விசுவாச தேவ பிள்ளைகளால், தேவனுடைய மக்களால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிகழ்த்த முடியல, நடத்த முடியல. ரொம்ப பிரயாசப்படுறாங்க. பைபிள் சொல்லுது, உன் பிரயாசத்தின் பலனை நீ என்ன செய்வாய்? நீ சாப்பிடுவாய். அதுதான் வேதத்தினுடைய வாக்குத்தத்தமே. அப்படின்னா என்ன? நீ பிரயாசப்படுகிறது, நீ சம்பாதிக்கிறது, உன் கையில் வர்றது, நீயும் உன் குடும்பம் மட்டும்தான் சாப்பிடணும். அப்படி நீ சாப்பிடுவேன் ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்றைக்கு பாருங்க, சத்துருவனுடைய ஒரு பெரிய பிரைஸ் காட் அல்லேலூயா ஒரு தந்திரம் என்னன்னா, உன் வாழ்க்கையில வருமானம் வர விடாதபடிக்கு எங்கெல்லாம் தடை பண்ண முடியுமோ அந்த வாசலை எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், இந்த ஜெபத்தில் தானே உன் வருமான மார்க்கங்களை கர்த்தர் உனக்கு திறந்து தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வருமான மார்க்கங்கள், வருமான வழிகள், வர வேண்டிய எல்லாவற்றையும் அவன் அடைத்து வைத்து இருக்கிறான். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அந்த மூடப்பட்ட கதவுகள் திறப்பதற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை எப்பத்தா. நீ சொல்லலாம், பிரைஸ் காட், ஜெபிக்கும் பொழுது சொல்லலாம் விசுவாசத்தோட, இயேசுவின் நாமத்தில் மூடப்பட்ட கதவுகள் எப்பத்தா என்று சொல்லலாம். அல்லேலூயா. மூடப்பட்ட என் வாழ்க்கையில் இருக்கிற சகல வாசல்கள் எப்பத்தா என்று சொல்லும் பொழுது அதை திறக்க என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். இதற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் ஜனங்களுக்கு கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்கள் வெகு சீக்கிரமாய் வாசித்துக் கொள்ளுங்கள். வேகமாக என்னோடு கடந்து வாருங்கள். இதற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். இதோ நல்லா கவனிங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு என்ன செய்கிறவர்? திறக்கிறவர். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாய் அறிந்து கொள்ளணும். என்னுடைய தெய்வத்தை போல சர்வ வல்லமையுள்ளவர் யாரும் இல்லை. நான் அடைச்சா அடுத்த நிமிஷத்துல ஒரு கள்ளனுக்கு வந்து திறந்தெடுத்துட்டு போக முடியும். ஆனா என் கர்த்தர் அடைச்சாருன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதத்தை அடைப்பதற்கு யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுடைய வாசல்களை அடைத்து உன்னுடைய வாசல்களை தேவன் திறப்பாராக. இதுக்கு ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. தேவன் அடைத்தால் திறப்பவன் இல்லை, தேவன் திறந்தால் அடைப்பவன். என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் திறக்க போகிற கதவை உலகத்தில் எந்த மனிதனாலும் அந்த கதவை அடைக்க முடியாது. கர்த்தர் திறந்தால் திறந்ததுதான். ஆமென். அப்ப இதுவரைக்கும் பாஸ்டர் என் வாழ்க்கையில கர்த்தர் வாசல் திறக்கலையாக்கும், இதுவரைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மைகளை செய்யலையாக்கும், இதுவரைக்கும் தேவன் நன்மை செஞ்சிருக்கிறார், இதுவரைக்கும் கர்த்தர் அநேக வாசல்களை திறந்திருக்கிறார். சில நேரங்களில் யோபுவினுடைய வாழ்க்கையில் பிசாசு போராடினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு போராட்டம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு போராட்டம் உண்டு. யாருடைய போராட்டம்? மனுஷனோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல. உங்களுக்கு போராட்டம் உண்டு. வானமண்டல பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. யார் இந்த வானமண்டல சேனைகள்? யார் இந்த வானமண்டல ஆவிகள்? என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் போராடுகிற மனுஷன் அல்ல, ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் போராடுகிறது இந்த இரத்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது வானமண்டல பொல்லாத ஆவி. அந்த ஆவி நமக்கு விரோதமாய் பயங்கரமான போராட்டம் நடத்தும். அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தில் நின்று எப்பத்தான்னு சொல்லு, வானமண்டல ஆவிகள் அடைக்கப்பட்டவைகள் எல்லாம் தானா திறக்கப்படும். நீங்கள் யோசித்து பாருங்க, தானியேல் 21 நாள் உபவாசம் இருக்கிறார். 21 நாள் உபவாசம், சூப்பரா போயிட்டு இருக்கு உபவாசம், ஜெபம் நல்லா போயிட்டு இருக்கு. 3 வேளை பலகணிகளை திறப்பான், வானத்தை
பாதத்தை பார்ப்பான், ஜெபிப்பான், தன் வேலைகளை செய்வான். 3 முறை அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 21 நாள் உபவாசம். இந்த 21 உபவாசம் தண்ணி குடியாம சாப்பிடாம 21 நாள் உபவாசம் தானியேல் இருக்கிறார். வேத புஸ்தகத்துல பிரைஸ் காட் உபவாசம் இருந்த சில மனிதர்கள். 1 மோசே தண்ணி குடிக்காம சாப்பிடாம 40 நாள் சீனாய் மலையிலே 40 நாள் தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 21 நாள் உபவாசம் இருந்தது. பிரைஸ் காட் தானியேல் தண்ணி குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல, 21 நாள் உபவாசம். அடுத்து ஒரு 3 நாள் உபவாசம் வேதத்தில் பார்க்கிறோம். அது நினைவே பட்டணத்தார் யோனா வந்து சொல்றார், பிரைஸ் காட் இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறார், இந்த தேசம் அழியப்பட போகிறது, ஆகையினால் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தால் இந்த அழிவை தேவன் தடுத்து நிறுத்துவார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பால் குடிக்கிற பிள்ளைகள் இருந்து அந்த வீட்டினுடைய நாய்கள், பிரைஸ் காட் கோழிகள், மிருக ஜீவன்கள், ஆட்டுக்குட்டி ஒண்ணுமே சாப்பிடாம 3 நாள் உபவாசம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். இப்படி பல உபவாசம். எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்தார். எஸ்தருடைய உபவாசம் எதற்கு தெரியுமா? தன்னுடைய குலம், தன்னுடைய ஜனம் அழிந்து போகிற அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள். ராஜா ஒரு சைன் பண்ணி தேசத்திற்கு அனுப்பி கொடுத்து இதை செய்யுங்கள் என்று நிறைவேற்றினால் அதுக்கு பிற்பாடு எந்த ராஜா சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருந்தவன், கிங் ஆஃப் கிங். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கிங் ஆஃப் கிங் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த காலகட்டத்தில் அவன் ராஜாக்களுக்கு கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு அவன் தான் ராஜா. அந்த ராஜ்யங்களுக்கு ராஜா உண்டு, அந்த ராஜாக்களுக்கும் அவன் தான் ராஜா. அந்த ராஜா சொல்றாரு, யூத ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆபி மாதம் 14ஆம் தேதியில கொன்று போடுங்கள், அழித்து விடுங்கள் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டு எழுதி முத்திரை போட்டு கடிதம் கொடுத்தாச்சு, பத்திரம் ஒட்டியாச்சு, அங்கங்க எல்லார்கிட்ட சொல்லியாச்சு. இப்ப சேவர்கள் 14ஆம் தேதியில இவர்களை கொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், அழிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். பிரைஸ் காட். 14ஆம் தேதி என்கிற ஒரு நாள் வரும்பொழுது யூதா ஜனங்களை கொல்ல வேண்டும் என்கிற தீர்மானம் எடுத்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மெர்தகாய் இந்த சத்தியத்தை அறிந்து, இந்த காரியத்தை அறிந்து எஸ்தரை பார்த்து சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் யார்? சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவளுக்கு எந்த வழி இல்லாமல் பிரைஸ் காட் ஒரு சின்ன வீட்டில் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தவள். அவளுடைய தாய் தகப்பன் இறந்து போய்விட்டார்கள். அவளுடைய பிரைஸ் காட் மெர்தகாய் அவளை ஒரு பிள்ளையை போல வளர்த்தி கொண்டு வந்தாள். ராஜாவினுடைய மனைவி வஸ்தி, அவள் மிக மிக அழகுள்ளவள். அந்த ராஜா அகேஸ்வர் ராஜா மனைவியினுடைய அழகை மற்ற ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக அவளை அழைக்கிறாள். அவள் வர மறுக்கிறாள். ஏன் அழகை யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன், நல்ல பெண்ணு தானே, நல்ல பெண்ணு தான், ஏன் அழகை நான் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அவள் இருக்கிறாள். ராஜாவுக்கு கோபம் வந்தது. வஸ்தியை உடனே மாற்றிட்டு எனக்கு வேற பெண்ணை பாருங்கள் என்று சொல்லி உலகத்தினுடைய சகல நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அநேக பெண்கள் வந்தார்கள். அந்த பெண்ணில் எஸ்தரும் போய் நிற்கிறா. எஸ்தர் யூத பெண் என்று அறிந்தால் கொன்று விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளும் போய் நிற்கிறா. ராஜா செங்கோலை எஸ்தருக்கு நேராய் நீட்டப்படுகிறது. எஸ்தர் தான் வருங்காலத்தில் எனக்கு மனைவி என்று சொல்லப்பட்டு இப்போ சாப்பிடுவதற்கு வழி இல்லாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் கார்டு உடுக்க துணை இல்லாம ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எஸ்தருக்கு ராணி வாழ்க்கை கிடைச்சப்போ தன் யூத ஜனத்தை மறந்துட்டா, மெர்தகாய மறந்துட்டா. அவள் படுக்கிற படுக்க மெத்தைய பார்த்து கைய பிடிக்க காலை பிடிக்க எல்லாத்திற்கும் ஒவ்வொரு ஆள் கொடுத்தப்போ இவள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை மறந்துட்டா. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எப்பத்தா என்று திறக்கப்படுவதற்கு முன்பதே, உன் வாயிலிருந்து எப்பத்தா என்று சொல்லுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடந்து வந்த வாழ்க்கையை மறந்து போகாதே, தாழ்மையாயிரு. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். கடந்து வந்த நடந்து வந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீ மறந்து போகாதே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லலாம்.
நானே பயந்து இருந்தேன். எப்பத்தான் ஒரு வார்த்தைக்கு என்னத்தை பிரசங்கம் பண்ண. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ்கா. எந்த ஒரு குறிப்பும் இல்லை, வேதத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கவனித்துக் கொள்ளுங்க. பிரைஸ்கா. எப்பதா என்று சொல்லப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து பிரைஸ்கா மிருதகா இதை அறிந்த உடனே நெஞ்செல்லாம் படபடக்குது. ஏன்? என் குலம் அறிய போகுது, என் ஜனம் அழிய போகுது, என் ஜனம் அழிய போகுது. இவன் போய் எஸ்தருடைய ஜன்னலுக்கு நேர, எஸ்தருடைய ஜன்னல் பிரைஸ் கார்டு ஜன்னலுக்கு நேர கீழே உட்காந்து சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கிறான். பட்டுடுத்து சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கிறான். பிரைஸ் கார்டு. அப்போ எஸ்தர் என்ன பண்ணுவா தெரியுமா? இப்போ அன்னைக்குள்ள காலத்தில் எஸ்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மேக்கப்னு கண்டிருக்க மாட்டா. ஆனா அந்த மேக்கப் இல்லாமலே அவ அவ்வளவு அழகா இருந்தா. ராஜா அவளை தெரிஞ்செடுத்துட்டு, இப்ப ராஜா சொல்றார் 6 மாசம் வரைக்கும் அவளை வர்க்கம் எல்லா விதமான அழகு சௌந்தரியங்களினால் அவளை என்ன செய்யணும்? அலங்கரிக்கணும். நகம் வெட்டி கொடுக்க ஆளு, கையை பிடிக்க ஆளு, முடிய சீவி கொடுக்க ஆளு. எஸ்தருக்கு இதெல்லாம் கிடைச்சப்போ வாழ்ந்துருவாளா விட்டுருவாளா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய பிரைஸ் கார்டு சுக வாழ்க்கை. யார் அங்கே அப்படின்னு கேட்டா என்ன ராணி அனு கேட்க ஒரு ஆள், சாப்பாடு கொண்டு வானா கொடுக்க ஆள், ஊட்டி கொடுக்க ஆள், அவளுடைய வஸ்திரத்தை துவைக்கிறதுக்கு ஆளு, பிரைஸ் கார்டு அவளை படுக்க வைக்கிறதுக்கு ஆள், அவள் படுத்தால் நின்று வீசி கொடுப்பதற்கு ஆள். இந்த சுகமான வாழ்க்கை எவ்வளவு நல்ல வாழ்க்கை. மறந்துட்டா, கடந்து வந்த வாழ்க்கையை மறந்துட்டா, நடந்து வந்த வாழ்க்கையை மறந்துட்டா. அவன் நல்ல சௌரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. இவளை பிரைஸ் கார்டு இந்த அரண்மனையில் நீ போ, இந்த ராஜா பெண்ணை தேடுறான்னு அனுப்பிவிட்ட. சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாத இருந்த ஒரு பெண்ணை ஒரு ஆள் எடுத்து வளர்த்தி ஆளாக்கி அரண்மனையிலே கொண்டு விட்டப்போ நடத்தி வந்த கொண்டு விட்ட மிருதகாய மறந்துட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் உன் வாழ்க்கையில உனக்காக ஜெபித்தவன, உனக்காக வாழ்க்கை கயிறம் பிடிச்சு உயர்த்துகிறவன ஒருபோது நீ மறந்து விடாத. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஒருபோது நீ மறந்து விடாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரைஸ் உனக்காக காத்திருந்து ஜெபிக்கிறான் பாத்தியா, அவனை நீ ஒருபோது மறந்துடாத. பிரைஸ் ஜெபிக்கிறவன் என்றைக்கும் தாழ்விடத்தில் தான் இருப்பான். ஆனா யாருக்காக ஜெபிக்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். நீ உயர்த்தப்படும் பொழுது அவன் சந்ததியோ அவனையோ ஒருபோதும் நீ மறந்துடாத. கையை பிடிச்சு நல்ல வாழ்க்கைக்கு இவளை ஏத்தி விட்டா. இவ சுகமான வாழ்க்கை கிடைச்சது என்று மிருதகாய மறந்துட்டா. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, மிருதகாய் பிரைஸ் கார்டு அவளுடைய அந்த ஜன்னலுக்கு நேரே அமர்ந்து பிரைஸ் கார்டு உபவாசம் இருக்கிறான். ஒன்றும் புசியாமல் இருக்கிறான். பிரைஸ் கார்டு காலையில அப்படியே அவ ஜன்னல் பக்கமா போகும்போது மிருதகாய பார்க்கிறா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பார்க்கிறா, போகிறாள், திரும்பவும் வருகிறாள், பார்க்கிறாள். ஜன்னல் பக்கமாய் பார்க்கும் பொழுது அங்கே ஒருவர் இருக்கிறார். போகிறாள், திரும்பவும் வரும், பார்க்கும் பொழுது அங்கே ஒருவர் இருக்கிறார். அவள் உற்று கவனித்த பொழுது மிருதகாய் என்று அறிந்து கொண்டாள். அவள் போகிறார், வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒருவனை அழைத்து சொல்லுகிறார், அங்கே இருக்கிற மனுஷன் எதுக்கு அங்கே இருக்கிறான்னு கேளு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கேளு, போ, என்னன்னு கேள். இப்போ அவன் வர்றான். அவன் வந்து மிருதகாயிட்ட கேட்கிறான், எதுக்கு நீ உட்காந்துட்டு இருக்கிற? நல்லா தானே உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ நீ சட்டையை கலத்திட்டு பட்டை உடுத்துட்டு சாம்பல்ல புழுதி வாரி மண்ணை வாரி தலையில போட்டுட்டு ஏன் இந்த கஷ்டப்படுற? எதுக்கு நீ இப்படி இருக்கிற அப்படின்னு பிரைஸ் கார்டு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், என் ஜனம் அழிக்கப்பட போகிறது, என் ஜனம் அழிக்கப்பட போகிறது. போ, ராணியினிடத்தில் சொல்லு, என் ஜனத்தை காப்பாற்றுவதற்கு ராணி நினைச்சா நடக்கும். நடக்காது. வேணா ராஜா முத்திரை போட்டுட்டார். ராணி நினைச்சாலும் நடக்காதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் கார்டு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஓடி போய் எஸ்தர் கிட்ட சொல்லும்போ எஸ்தர் என்ன பதில் கொடுத்தா தெரியுமா? பிரைஸ் கார்டு, என்னால முடியாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. நான் போனா ராஜா என்னை கொண்டு விடுவா. ஆகையினால பிரைஸ் கார்டு சித்தப்பா, பிரைஸ் கார்டு உங்களுக்கு நல்ல வஸ்திரங்களை தருகிறேன், அதை உடுத்தி கொண்டு எழும்பி போயிருங்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுதான் பதிலா? இதுதான் பதிலா? நல்ல வஸ்திரத்தை நான் உங்களுக்கு தாரேன், நீ போ, எழும்பி போயிரு அப்படின்னு அந்த வேலைக்காரன் மிருதகாயிட்ட வந்து சொல்லும்போ மிருதகாய் திருப்பி சொல்றா. பிரைஸ் காட். எஸ்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். எஸ்தரே, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சுன்னு நீ எல்லாத்தையும் மறந்துட்ட இல்ல? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் மறந்துட்ட இல்ல? கடந்த காலத்தை யோசித்துப்பா. ஆண்டவர் உன்னை எதற்கு அங்க கொண்டு வச்சிருக்கிறார் தெரியுமா?
ஒருவேளை இந்த யூதா ஜனத்தை காப்பாற்றுவதற்கு தேவன் உன்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கலாம். மறந்துராத. சொகுசு வாழ்க்கை கிடைச்ச உடனே தேவனை மறந்துட்டேல. பிரைஸ் கார்டு. சொகுசு வாழ்க்கை கிடைச்ச உடனே பிரைஸ் கார்டு எல்லாத்தையும் மறந்துட்டேல. நீயும் செத்து போயிருவ, நீயும் நாசமா போயிருவ, நீ வாழ மாட்ட. நீ யூத பெண்ணின் அறிஞ்ச உன்னையும் கொன்னிருவாங்க. ஜாக்கிரதை. இத கேட்ட உடனே எஸ்தர் இருதயத்திற்குள் தீர்மானம் பண்ணி சொல்றா, நானும் என் தாதிமார்களும் 3 நாள் உபவாசம் இருக்கிறோம். என்னை கிடைக்கிற தேவ பிள்ளையே, உபவாசத்தினுடைய வல்லமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாசம் இருந்து 3 நாள் அவள் உபவாசம் இருந்தால், அவளும் அவளுடைய தாதிமார்களும் ஒன்றும் சாப்பிடாமல் குடியாமல் 3 நாள் உபவாசம் இருந்தால், 3 நாள் உபவாசம் இருந்து இப்ப ராஜாவின் இடத்துல போனோம். ஒரு சட்டம் என்னன்னா, ஏன்டா அந்த சவுண்டை கம்மி பண்ணிட்ட? பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. கரங்களை ஏற்றி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். சட்டம் என்னன்னா, ராஜா நினைக்கணும், ராஜா சொல்லணும், பிரைஸ் காட், என் மனைவியை வர சொல். ஒரு ஆமென் சொல்லலாமே. என் மனைவியை வர சொல். இப்போ ராஜா சொன்னாதான் மனைவியும் எங்க போகணும்? ராஜாவினுடைய ஆமா அறையில போனோம். ராஜா சொல்லாம மனைவிக்கு போக அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். ராஜா சொல்லணும். ராஜா அழைப்பு இல்லாம யார் திடீரென்று கதவை திறந்து உள்ள போனா ராஜா செங்கோலை நீட்டுவார். ராஜா செங்கோலை நீட்டிட்டாருன்னா வரவன் கொல்லப்படணும். இதான் சட்டம். அல்லேலூயா. நடந்திருக்கிறது. ராஜா அழைப்பு இல்லாமல் மனைவிமார்களும் போய் ராஜா செங்கோலை நீட்டி நடந்திருக்கிறது. அப்போ இவ அதுக்கு பயந்து தான் சொன்ன, நான் போக மாட்டேன்னு சொன்னான். உயிருக்கு பயந்து. இப்போ 3 நாள் உபவாசம் இருந்தா, 3 நாள் உபவாசம் இருந்துட்டு செத்தா சாகிறேன், என் ஜனத்துக்காகத்தானே செத்தா சாகிறேன்னு சொல்லி உபவாசம் இருந்த கையோட நேர ராஜாவினுடைய அரண்மனையில் போனான். கதவு திறக்கப்பட்டது. ராஜா கோபப்படுவார் என்று நினைத்த எஸ்தரை பார்த்து கேட்குது, உனக்கு என்ன வேணும்? புரிந்தவர்கள் ஒரு ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றார். மாற்ற முடியாத மனச நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினா எந்த கொடூரனையும் மாற்ற இந்த உபவாச ஜெபத்தால முடியும். கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. நமக்கு தான் உபவாசம் இருக்க வராதே. நமக்கு தான் உபவாசம் இருக்க வராதே. உபவாசங்கிற ஒரு பேரில் உபவாசத்தோடு இருக்கிற நேரத்தை பார்த்து தான் நம்ம விருப்பப்படுற சாப்பாடு நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கும். ஆமென். பாஸ்டர் நான் உபவாசம் அப்படியா? ஓகே. அந்த நேரத்தை பார்த்து தான் பல மாசங்களா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது சாத்தான் கொண்டு வருவான். அப்படியே நம்ம கண்ணானப்போம். பிரைஸ் காட். சாப்பிடவா வேண்டாமா, சாப்பிடவா வேண்டாமா. ரேஷன் கடையில் அரிசி தூக்க போனால் தூங்குறது போல சாப்பிடணுமா வேண்டாமா. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் நான் ஏறும் இறங்கும். கடைசியில் உபவாசம் அப்புறம் தூக்கி போடு, இதுதான் முக்கியம், சாப்பிடுவோம். பிசாசு ஜெயிச்சிட்டானா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவா பிசாசுனுடைய தந்திரம் பாருங்க. அதுவா பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தை பார்த்து தான் நான்லாம் உபவாசம் இருக்கிற நேரத்தில் என் வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஒரு நாள் இல்லாத மீன்களை ஆட்களே கொண்டு கொடுப்பாங்க. ராமன் சொல்லலாமா? உண்மையில் உபவாசம் இருக்கிற நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், என்னெல்லாம் கொண்டு அங்கே கொடுப்பாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், இருக்கிறது நான் உபவாசம் இருப்பேன், நீங்கள் யாரும் பட்டினி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? என்கிட்ட ஆண்டவர் நம்ம குடும்பமாக இருக்கணும்னு சொன்னால் குடும்பமாக என்ன செய்வோம்? இருப்போம். மோசே உபவாசம் இருந்தார். அவங்க மனைவியும் பிள்ளைகளும் போய் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் ராமன் சொல்ல மாட்டீங்களா? சத்தம் அல்லேலூயா. இல்லை, கர்த்தர் சொன்னாருன்னா இருப்போம். அதனால நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஆகையினால தான் இந்த உபவாச நேரத்தில் ரூமை விட்டு வெளியில் வராமல் உள்ளே இருக்கிறது. அது ஆனாலும் அந்த கதவுக்கு இடையில கூட வாசனை வரும் பார்த்தீங்களா? அது வரைக்கும் பிசாசு நம்ம சும்மா இருக்கும்போது வாசனை வராது. அந்த உபவாசத்தோடு இருக்கிற நேரத்தில் தான் சகல விதமான வாசனைகள் அப்படியே மூக்க தொலைச்சு, அதுவும் பசியாக இருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எத்தனை சோத்திரம் சொல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க?
சத்தமோர் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அவ உபவாசம் இருந்துட்டா, ஓடி போய் ராஜாவினிடக்கு போய் நிற்கிறா. ராஜா கேட்குறார், உனக்கு என்ன வேணும், என்ன நடந்திருக்கணும்? செங்கோலை நீட்டி நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லணும். ஆனால் ராஜாவினுடைய இருதயம் மாற்றப்பட்டது. ஆச்சரியம் அல்லவா? எப்படி நடந்தது? 3 நாள் உபவாசத்தில். ஒரு 3 நாள் உபவாசத்தில் ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றப்பட்டது மட்டுமல்ல மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோ, மாற்றப்பட்டது மட்டுமல்ல. இப்போ ராஜா கேட்குறார், என்ன வேணும்? இப்போ எஸ்தரை சொல்றார். பிரைஸ் காட். ஏன்னா முறைப்படி எஸ்தரை இவன் திருமணம் பண்ணல. அல்லேலூயா. திருமணம் பண்றதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. சொன்னது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ இப்போ முறைப்படி இன்னும் அவனுக்கு மனைவி ஆகலை. 6 மாதம் வரைக்கும் கன்னி மாடத்தில் வச்சு அவளை அழகுபடுத்தி அவளை என்ன குங்குமப்பூவு அதை கொடுத்து, ஆமாம் வசனம் இருக்கு, கருத்து அவன் கூப்பிட்டு மேலெல்லாம் அலங்கரித்து எல்லாம் பண்ணணும். 6 மாதம் வரைக்கும் அவளை ரொம்ப அலங்கரிக்கணும், ரொம்ப அலங்கரிக்கணும், அலங்கரிக்கணும். அலங்கரித்த பிற்பாடு தான் மனைவி ஆகி போய் ராஜாவின் இடத்துல நிற்கணும். அப்போ இந்த கேப்புக்குள்ள மனைவியே அவள் ஆகலை. அந்த கேப்புக்குள்ள இவ போய் ராஜாவின் இடத்துல போய் நிக்கணும்னா அது அகங்காரத்தை காண்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. என் அழைப்பு இல்லாம நீ எப்படி வரலாம்? ஒரு பெண்ணுக்கு இந்த அதிகாரம் யாரு தந்தா? நீ எதுக்கு அப்படின்னு கொன்னுறணும். ஆனா ராஜா கேட்கிறார், என்ன? அவ சொல்றா, என் வீட்டுல நீங்க ஒரு நாள் சாப்பிட வரணும். ஓகே, நான் வரேன்னு சொல்லிட்டு இவன் சொல்றா. வரும்போ மருதகாய் ஆமான கூட என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி வாரேன்னு சொல்லிட்டு போறான். எஸ்தர் நியமிக்கப்பட்ட நாளில் போய் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கிறான். ராஜா கேட்கிறார், சரி நீ இவ்வளவு அழகா சாப்பாடெல்லாம் எனக்கு தர, உனக்கு என்ன காரியம்? என் சொத்துல பாதி உனக்கு எழுதி தரணுமான்னு கேட்கிறார். என் தேசத்தினுடைய சொத்துல பாதி உனக்கு தரட்டா? அவ சொல்றா, உங்க சொத்துன்னு எனக்கு வேண்டாம். பிரைஸ் காட். வேற என்ன வேணும் சொல், நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சாப்பாடெல்லாம் பரிமாறின பிற்பாடு ராஜா கேட்கிறார், எஸ்தரே நான் இவ்வளவு வருந்தி கேட்கிறேனே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எதை வேணாலும் உனக்கு செய்ய நான் தயாரா இருக்கிறேன். அப்போ சொல்றா, நான் ஒரு யூத பெண்ணு, ஒரு அம்மே. இவ யூத பெண்ணுன்னு தெரிஞ்சா என்ன செய்யணும்? கொல்லணும். இவ சொல்ற, நான் ஒரு யூத பெண்ணு, என் யூத குலத்தை கொல்லுவதற்கு திட்டம் வகிச்சிருக்கீங்களே. ஆமா, திட்டம் போட்டு இருக்கிறேன். ஆபி மாதம் 14ஆம் தேதி கொல்லணும்னு சொல்லி இருக்கேன். பிரைஸ் காட். தயவு செஞ்சு அந்த ஒரு டேட்டை மாத்திருங்க, என் ஜனங்களை கொன்னிராதீங்க. அவ சொல்றா. பிரைஸ் காட். அப்போ ராஜாவுனுடைய அதெல்லாம் பைபிள்ல இல்ல பேச்சுவார்த்தை. அப்போ அவ சொல்றா, பிரைஸ் காட், யார் இந்த திட்டத்தை வகுத்தா தெரியுமா? பிரைஸ் காட். ஒரு நாள் ஆமான் போகிறான், எல்லாரும் வணங்குறாங்க. மிருதகாய் மட்டும் ஆமான வணங்கல. மிருதகாய் யூதன். அந்த ஒரு மிருதகாய்க்கு வேண்டிதான் இந்த சகல ஜனங்களையும் கொல்லுவதற்கு ஆமான் தந்திரமாய் யூத ஜனங்கள் வாழ வேண்டிய வாசலை அடைத்தான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருடைய வாழ்க்கையின் கதவுகளை அடைத்தான். பிரைஸ் காட். ஒரு ஆமென். வாழ்க்கையின் கதவுகளை அடைத்தான். அடைத்து மரணக்கட்டை கொண்டு நிறுத்தினான். பிரைஸ் காட். கதவு அடைக்கப்பட்டது, மரணம் மட்டும் நிற்கிறது. வாழ வேண்டிய வாசல்கள் அடைக்கப்பட்டது, மரணம் மட்டும் நிற்கிறது. இப்போ பிரைஸ் காட், எஸ்தர் சொல்றா, பிரைஸ் காட், இந்த திட்டத்தை கொண்டு வந்தது இந்த ஆமான் தந்திரமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து என் ஜனத்தை கொல்லுவதற்கு இந்த ஆமான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்லும் பொழுது ராஜாவுக்கு ஆமான் மேல கோபம் வந்தது. இதுக்கு வேலை என்ன செய்தான் தெரியுமா? இந்த ஆமா பிரைஸ் காட். ஆபி மாதம் 14ஆம் தேதி சகல யூத ஜனங்களும் கொல்லப்படும் பொழுது ராஜாவினிடத்தில் கடிதம், மெர்தகாய நாங்க பிரைஸ் காட், மெர்தகாயும் அவனோடு சேர்ந்த குடும்பத்தையும் நாங்க தூக்குல போடுவோம், அதற்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி ஆமானுடைய மனைவி, ஆமானுடைய பிள்ளைகள், வேலைக்காரர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து ஆமானுக்கு ஒரு தூக்கு மரம் செய்யப்பட்டது. இந்த குடும்பங்கள் சேர்ந்து ஒரு தூக்கு மரம் ஆமானை கொல்லுவதற்காக. மற்ற ஜனங்களை வேற விதத்தில் கொல்லணும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ராஜாவுக்கு கோபம். ஆமான் தூக்க மரம் எல்லாம் மாட்டி உண்டாக்கி ஆபி மாதம் 14ஆம் தேதிக்கு காத்து கொண்டிருக்கிறான். ராஜா கோபம் வந்து அரண்மனையில் போனான். அரண்மனையில் போய் அடுத்த சட்டம், யூதா ஜனங்களை யாரும் கொல்லக்கூடாது. என்னை கேட்கிற
கேட்கிற தேவ பிள்ளையே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படப்பட்டது. வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்பட்டது. மரண கட்டுகள் உடைக்கப்பட்டது. மரண கண்ணிகள் தரித்து போனது. வாழ்க்கையின் கதவு திறக்கப்பட்டது. வாழ்க்கையின் கதவு திறக்கப்பட்டது. விசுவாசத்தோடு சொல்றேன், மிருதகாக்கி எழும்பின ஆமானுடைய கதவு அடைக்கப்பட்டது. பிரைஸ் காட். கர்த்தர் திறந்தா ஒருவனாலும் அடைக்க முடியாது. யூதா ஜனத்தினுடைய வாழ்க்கையை அடைச்சிட்டான் ஆமான். யார் அடைச்சானோ அவனையே அதே தூக்கு மரத்தில் ஆமானை கர்த்தர் போட்டார். எது தெரியுமா? உபவாசத்தோடு ஜெபித்த ஜெபம். இந்த 30 நாள் ஜெபத்தில் கூடுமானால் நீங்கள் உபவாசத்தோடு காத்திருங்கள். உபவாசத்தோடு இருங்க. நைட்டு மட்டும் சாப்பிடுவேங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருங்க. இல்லை ஒரு 3 நாள் ஒன்றும் சாப்பிடலை, நான் ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேங்கிற நிலைமையில் இருங்க. மாற்றக்கூடாததையும் மாற்றும் வல்லமை இந்த உபவாச ஜெபத்திற்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. எப்பத்தா திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. 3 நாள் உபவாசம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 21 நாள் தானியேல் உபவாசம், பயங்கர உபவாசம், சூப்பரா போகுது. தானியேல் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே, நல்லா கவனிக்கணும், தானியேல் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே வானத்திலிருந்து பதில் அவனுக்கு என்ன செஞ்சது? ஹலோ, வந்தது. இப்பதான் வானமண்டல பொல்லாத ஆவியை குறித்து நாம் படிக்க போறோம். அவனுக்கு பதில் வந்தது. பதில் வந்தப்போ அந்த பதில யார் தடை பண்ணி வச்சா? பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, யார் தடை பண்ணி வச்சா? நீங்க சொல்லுங்க, யார் தடை பண்ணி வச்சா? வானமண்டல பொல்லாத சேனை தானியேலுக்கு வர வேண்டிய பதில தடுத்து நிறுத்தினது. இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு எத்தனையோ பதில்கள் வர வேண்டியது உண்டு. இந்த வானமண்டல பொல்லாத பிசாசு தடுத்து நிறுத்தி வச்சிருப்பான்ல, அதை திறப்பதற்கு பயன்படுத்து. எப்பதா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியின் நிறைவில் இருக்கிறீங்களா? தூக்க மயக்கத்தில் கரங்கி இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆவியானவர் சபையில பேசும் பொழுது நீ விடுதலையோட பெற்றுக்கொண்ட உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. விடுதலையோடு அதை ஏற்றுக்கோ. தானியேல் நல்ல ஜெபம், 21 நாள் ஜெபம். ஆனா முதல் நாளிலே பதில் வந்தது. முதல் நாள் பதில் வந்தது. வானமண்டல பிசாசு தடை பண்ணி வச்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறான். 21 நாள் முடிய போகுது. அந்த முடிகிற நேரத்தில் தேவன் மிகாவேலை பார்த்து சொன்னார், போ, என் பிள்ளைக்கு நான் கொடுத்த பதில வானமண்டல பொல்லாத பிசாசு தடை செய்து வைத்திருக்கிறான், நீ இறங்கி போ, போ, அவனிடத்தில் இருந்து பதில வாங்கி தானியேலுக்கு கொண்டு கொடு. மிகாவேல் இறங்குகிறார். வானமண்டலத்தில் பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தேவன் ஜெயித்தார். பதில் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. ராமன், இந்த 30 நாள் ஜெபத்தில் நான் நம்புகிறேன், பல வருஷங்களாய் நமக்கு வர வேண்டிய பதில்கள், ஆசீர்வாதங்கள் வானமண்டல பொல்லாத சேனை அடைத்து வைத்திருக்குமானால் கரங்களை தட்டி எப்பத்தானு சொல்லு, எப்பத்தானு சொல்லு. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் நமக்காக திறக்கு. வானத்தின் பலகணிகளை கர்த்தர் நமக்காக திறக்கு. எப்பத்தா, எப்பத்தா. நான் நம்புறேன், ஒரு வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னா சில மனுஷனுக்கு பயம் வரும். ஒரு வார்த்தை சொன்னா பயம் வரும். இன்னைக்கு சாத்தான் கல்வாரி சர்ச் ஆஃப் காட் சபையை ஆண்டவர் நடத்துகிறார்.
இந்த ஒரு வார்த்தையை பார்த்து நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசுக்கு ஒரு நடுக்கம் உண்டாக போகிறது. அந்த ஒரு வார்த்தை தான் எப்பத்தா. ஹல்லேலூயா. எப்பத்தா, வெப்பத்தா. பல வருஷங்களாய் அடைக்கப்பட்ட பதில்கள் வரக்கூடிய நாள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த ஒரு மாதமும் வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ நம் ஒவ்வொருவருக்குரியது. விசுவாசிக்கிற சகல பிள்ளைகள் சத்தமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நாம் ஜெயித்து விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம். இனி ஜெயிக்க போறோம் இல்ல, ஜெயிக்க போறோம் இல்ல, நாம் ஜெயித்து விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம். 30வது நாள் நமக்குரிய சகல பதில்கள் இந்த நாட்களில் வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எப்பத்தா. இந்த வார்த்தை ஆண்டவர் என் உள்ளத்திற்குள்ளே பல நாட்களும் முன்னாய் ஆண்டவர் பேசினார். அப்போ என் தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன், ஆண்டவர் இதை பேசினார்ரா அப்படின் போது அவன் சொல்கிறான், அவனுடைய இதில் சொன்னான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது போன வருஷம் இந்த சபைக்கு கொடுக்க அவங்க நடத்தினாங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை யார் நடத்தினா என்ன, வசனம் தானே, என்னோடு பேசப்பட்டது, நான் அதை செய்கிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் தந்தார் என்பதை நான் நிரூபிக்கிறேன். கர்த்தர் அதை நிரூபிப்பார். எப்பத்தா அநேக வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அதான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். வாசல் ரொம்ப முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாசல் ரொம்ப முக்கியம். வாசல் இருந்தாதான் ஒரு வீட்டுக்கு அழகு. ஆமாவா இல்லையா? வாசல் இல்லைன்னா எல்லாரும் வருவாங்க, ஏறுவாங்க, போவாங்க. ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் வாசல், ரொம்ப முக்கியம் வாசல். ஆண்டவர் சொல்றார், நான் வாசலை திறக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது வாசல். ஆண்டவர் சொல்றார் வாசலை திறக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான கதவுகளை நான் உனக்காக திறக்கிறேன் என்றுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எது உனக்கு முக்கியமோ முக்கியமானதை நான் உனக்கு திறக்க போகிறேன். தேவ பிள்ளையே, ரொம்ப விசுவாசத்துடன் உறுதியோடு இரு. என் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மனிதர்கள் மூடிய கதவுகள் அது நிச்சயமாய் கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. மனிதன் மூடின பல கதவுகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை மனுஷன் மூடி வச்சிருக்கலாம். நாம் ஒரு தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலை 1000 பேருக்கிட்ட பல விதத்தில் சொல்லி 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 அந்த தொழில் செய்ய விடாதபடி மனிதன் தடை செய்து வைக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றார், திறப்பேன். உன் பிள்ளைக்கு திருமணத்தின் கதவு திறக்கப்படும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், 4 பேர் 4 விதத்தில் பேசி அதை தடை பண்ணுகிறார் என்றால் கர்த்தர் அந்த கதவை திறப்பாராக, கர்த்தர் திறப்பாராக. உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இப்போ உன் பிள்ளைய பற்றி 4 பேர்கிட்ட சொல்லி அது உன் பிள்ளையினுடைய புருஷனுடைய காதில் அறிஞ்சு பிரைஸ் கால் அவளுடைய வாழ்க்கை பிரைஸ் கார்டு ஒரு விதத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் கதவை திறக்க போகிறேன், நான் கதவை திறக்க போகிறேன். உன் வாழ்க்கையின் முக்கியமான வாசலை நான் திறக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிக்க முடியாத கல்வியின் வாசலை தேவன் உனக்கு திறந்து தருவாராக, திறந்து தருவாராக, திறந்து தருவாராக. நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். நம்மெல்லாம் தேவ பிள்ளைகளை எழும்பி நிற்போமாக. நம்மெல்லாம் தேவ பிள்ளைகளை தேவ சன்னிதானத்தில் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கதவை திறப்பார், கர்த்தர் கதவை திறப்பார். ஹல்லேலூயா. மனிதன் அடைத்த கதவுகள் 1 2 நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ.
உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளித்தும் நீர்காக ஊழியத்தை செய்ய வைத்தீரே. எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே 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 என்றும் அழைத்த எஜமானனே. நம்ம எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சன்னிதானத்தில் அல்லேலூயா 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 ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கே, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்கே, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண் பணிகள் என் மேல் விழுந்தும் என் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே எஜமானனே எஜமா என்றும் நடத்தும் என்றும் நடத்தும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளித்து நீ துரத்தி வந்து ஊழியத்தை துவக்க வைத்தீரே. ஆதாரமே என் ஆதரவே, அழைத்து அழைப்பேன் காரணரே. ஆதாரமே ஆதரவே, அழைத்த அழைப்பே காரணரே. விசுவாசத்தோடு கர்த்தருவின் வாழ்க்கையில் எப்பத்தா கதவுகளை தேவன் திறக்க போகிறார். ஒன்றை நான் கட்டளையா சொல்றேன், இங்க பார், ஆண்டவர் ஒன்ன மேல இடத்துல வைப்பார். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, கடந்து வந்த பாதையை மறந்துடாத. உயர்த்தி தேவன் வைக்கும் போது நீ பெருமைப்படாத. பேச்சில, நடத்தையில, செய்கையில, எந்த ஒரு காரியத்திலையும் நீ பெருமைப்படாத. சைக்கிளில் போவான், பைக் எடுப்பான், கார் வரும், பெரிய நிலையில போவான், பெரிய வேலைக்கு இருப்பான், பல லட்சங்கள் சம்பளம் கிடைக்கிற நிலையில போகும். ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றார், இந்த ஏழ்மையை கண்டுதான், இந்த ஏழ்மையை, இந்த தாழ்மையை கண்டுதான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த தாழ்மை முடிவு வரியந்த வரைக்கும் இருக்கணும். எத்தனையோ மனுஷருக்கு தேவன் கதவை திறந்து கொடுத்தார். மனுஷங்கள்லாம் கதவை திறந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பெருமை 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 பெருமை, அந்த பெருமையில் அகங்காரம் வீணாய் போயிருக்கிறார்கள், வீணா போயிருக்கிறாங்க. சீயோன் குமாரத்தையே கண்களால் முரட்டி பார்க்கிறது, நெளிய பார்க்கிறது, இதெல்லாம் நிறுத்திடு, இதெல்லாம் நிறுத்திடு, எல்லாம் நிறுத்திடு. நீ எந்த உயர்வில் போனாலும்,
கீழ் வீட்டில் ஒரு உன் வீட்டை விட ரொம்ப மோசமான வீடாக இருக்கும், நீ தேவனுடைய பிள்ளை, அந்த வீட்டில் போய் சாப்பிடுறதுக்கு கூட நீ ஐயப்படக்கூடாது. அந்த இடத்துல நீ சாப்பிடாம ஓடுறேன்னா உனக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். உனக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். தாழ்மையாயிரு. யார் ஒரு ஜெபம் வைக்கும் பொழுது, யார் வீட்டிலேயாவது சாப்பாடு தந்தாங்கன்னா சோத்திரம் பண்ணி நீ சாப்பிடு. அதில் அது இருக்கா இது இருக்கா அந்ததா ஒன்றும் பார்க்கக்கூடாது, சோத்திரம் பண்ணி சாப்பிடணும். ஒருவேளை அவங்க ஒரு கிளாஸ் தண்ணி தருவாங்க, தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எஸ்தரை போல ஒரு மேன்மை வரவே கூடாது. 2 கரங்களை உயர்த்த முடியுமா? என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆவியில் எளிமையாக இருக்க எனக்கு கிருபை தாரும். வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் கேட்கலாமே, ஆவியில் எளிமையாக இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியில் எளிமையாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் அப்படிதான், ஈசாக்கும் அப்படிதான். பிரைஸ் காட். ஆனால் அவர்களுடைய தாழ்மையை பாருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்குவதற்கும் அவர் பிரைஸ் காட் அஞ்சவே இல்லை, அஞ்சவே இல்லை. பிரைஸ் காட். தன் தாழ்மை, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பிதாவினுடைய குமாரனாய் வலது பரிசத்தில் வீற்றிருந்தவர் நமக்காக மனிதனானார். எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு தாழ்மை. மனிதனாக இருக்கிற நமக்கு தான் கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். இங்கே அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க. பிரைஸ் காட். உங்கள் எல்லாருக்கும் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இது இவளுக்கு, இது இவனுக்கு, இது இவளுக்கு தான் பேசினார், தயவு செஞ்சு அப்படி எடுத்துடாத. உனக்கு பேசினார்னா நீ எடுத்துக்கோ. சில ஒன்றை நீ ஆராய்ந்து பார். எந்த இடத்துல நான் தாழ்மை இல்லாமல் செயல்பட்டு இருக்கிறேன், எந்த இடத்துல நான் தாழ்மை இல்லாமல் செயல்பட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் பேசினார்தா, ஆண்டவர் பேசினார்தா. பிரைஸ் காட். எந்த இடத்துல நான் தாழ்மை இல்லாம இருந்திருக்கிறேன், யாருக்கு முன்னாடி நான் தாழ்மை இல்லாம இருந்திருக்கிறேன். இங்க பார், உனக்கு பிடிக்காத மனுஷன் உனக்கு எதிரே வருவான். பிரைஸ் காட். உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஹல்லேலூயா, வருவான், எதிரே வருவான். அவன் உன்னை பார்த்து நீ நல்லா இருக்கியா பிள்ளைன்னு கேட்டா நல்ல முகத்தோட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டே போ. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, பிரைஸ் காட், பிரைஸ் காட். தாழ்மைப்படு, தாழ்மைப்படு. தாழ்மை, தாழ்மை. ஆண்டவரிடத்தில் கேள், ஆண்டவரே ஆவியில் எளிமையா இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளு. ஆவியில் எளிமையா இருக்க கிருபை தாங்க. ஆவியில் எளிமையா இருக்கட்டும். பிரைஸ் காட். நீ சரீரத்தில் கர்த்தர் உன்னை நல்லா வைப்பாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பத்தில் கர்த்தர் உன்னை நல்ல ஆனா ஆவியில் எளிமை தேவை, ஆவியில் எளிமை தேவை. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி அழைக்க, எப்படி சொல்றார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை தேவை, ஆவியில் எளிமை தேவை, ஆவியில் எளிமை தேவை. கேள், கேள். ஆவியில் எளிமையா இருக்க கிருபை தாங்க, ஆவியில் எளிமையா இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, பெருமை என்கிற ஒரு நிலக்குடைய வாழ்க்கையில வரவே கூடாது. அப்பா, பெருமை வந்து நான் உங்களை விட்டு விலக கூடாது. தாழ்மை தாங்க, தாழ்மை தாங்க, தாழ்மை தாங்க. எனக்கு தாழ்மையா இருக்க தெரியல. கேளு, கேளு, கேளு. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எனக்கு தாழ்மையா பேச தெரியல, எனக்கு தாழ்மையா இருக்க தெரியல. ஆண்டவர், எனக்கு தாழ்மையா நடக்க தெரியல. கற்றுத்தாரு. ஆவியில் எளிமையா இருக்க கற்றுத்தாரு. ஆவியில் எளிமையா இருக்க கற்றுத்தாரும். சகோதரனே கேள், வாயை திறந்து கேள், வாயை திறந்து கேள். ஆவியில் எளிமையா இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, ஆவியில் எளிமையா இருக்க எனக்கு கிருபை தாரு. கேள், கேள். கர்த்தர் வாசல்களை திறக்கட்டும், கர்த்தர் கதவுகளை திறக்கட்டும், கர்த்தர் கதவுகளை திறக்கட்டும், கதவுகள் திறக்கட்டும், கதவுகள் திறக்கட்டும். ஆவியில் எளிமை, ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாழ்க்கையின் முக்கியமான கதவுகளை திறக்கிறார். வாழ்க்கையில் முக்கியமான கதவுகளை தேவன் இந்த பகல் வேளையில், இந்த பகல் வேளையில் கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார். இந்த பகல் வேளையில் திறக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சகதரமனதன ரியந்தரமனமன. அல்லேலூயா.